வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வீக்லி டாஸ்க் 11th பயோமேக்ஸுக்கு 6th வீக்குக்கு என்ன போர்ஷன்ஸ் படிக்கணும்னு பார்க்க போகிறோம். இந்த வீக்லி டாஸ்க் வீடியோஸ் வந்து ஃபுல் சிலபஸே வந்து ஈஸியாக கவர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோட்டலாக வந்து 9 வீக்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து 6th வீக் வந்து என்ன போர்ஷன்ஸ் படிக்கணும்னு பார்ப்போம். தமிழில் வந்து 6th வீக் 9th யூனிட் மெய்ப்பொருள் காண்பது அறிவு மட்டும் படித்தா போதும். அந்த யூனிட்குள்ளே இருக்கிற உரைநடை, செய்யுள், துணைப்பாடம் எல்லாத்தையுமே வந்து படிச்சிருங்க. டோட்டல் யூனிட்டும் ஃபுல்லாக வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து இங்கிலீஷில் வந்து 5th யூனிட்ல ப்ரோஸ், த கன்வகேஷன் அட்ரஸ் மட்டும் படித்தா போதும். ஏன்னா இங்கிலீஷ் வந்து டோட்டலாக வந்து போர்ஷன்ஸ் கம்மி அப்படிங்கிறனால நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீக் வந்து ப்ரோஸ் மட்டும் படித்தா போதும், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 6th வீக் வந்து இவ்வளோதான் போர்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸில் வந்து 8th யூனிட் மட்டும் படிக்கணும். 8th யூனிட் வந்து தமிழ் மீடியம் டாபிக் வந்து வெப்பமும் வெப்ப இயக்கவியலும். இங்கிலீஷ் மீடியத்தில் என்ன நேம் வரும்னா ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ்னு வரும். இந்த இதில் இருக்கிற புக்குக்குள்ளே இருக்கிற கொஸ்டின்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸ், உள்ளே இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து செஞ்சு பார்த்துருங்க. ஸோ ஒரே ஒரு ஃபிசிக்ஸ் யூனிட் மட்டும்தான் வந்து இந்த வீக் வந்து படிக்க போகிறோம். ஸோ அதனால் இதுவும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். அடுத்து கெமிஸ்ட்ரிலையும் ஒரு யூனிட் தான் படிக்க போகிறோம். 11th யூனிட் கரிம வேதியியலின் அடிப்படைகள், ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதில் இருக்கிற புக்குள்ள கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுங்க. ஸோ கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரே யூனிட் தான் கவர் பண்ணணும். ஃபிசிக்ஸ்லேயும் ஒன்று தான், கெமிஸ்ட்ரிலையும் ஒன்று தான். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸில் 9th யூனிட் வகை நுண்கணிதம், எல்லைகள் மற்றும் தொடர்ச்சி தன்மை, டிஃபரன்ஷியல் கால்குலஸ், லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டி. இதில் இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எக்ஸாம் ப்ராப்ளம்ஸும் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ 9th யூனிட் மட்டும்தான் வந்து மேக்ஸில் வந்து படிக்கணும். ஸோ 1 வீக் ஃபுல்லாத்துக்கும் சேர்த்தே ஒரே ஒரு யூனிட் தான் கவர் பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ வந்து படிச்சிருங்க. அடுத்து வந்து பயாலஜியில் என்ன போர்ஷன்ஸ் படிக்கணும்னு பார்ப்போம். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பயோபாட்னி, பயோசுவாலஜி 2 ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ 2த்துக்கும் தனித்தனியாக தான் போர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து 6th வீக் பயோபாட்னியில் வந்து 5th யூனிட்ல வந்து சாப்டர் 12 மட்டும் படித்தா போதும். ஒரே ஒரு சாப்டர் தான், அதை மட்டும் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் பயோசுவாலஜியில் 4th யூனிட்ல சாப்டர் 10 மட்டும் படித்தா போதும். ஸோ போர்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. மொத்தமே 2 சேர்த்தால 2 சாப்டர் தான் வருது. ஸோ இதை 2 வந்து படிச்சிருங்க. ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம சீக்கிரமாகவே பயாலஜி வந்து படிச்சு வந்து முடிச்சிருவோம். ஸோ 6th வீக்குக்கு உண்டான டாபிக்ஸ் வந்து இவ்வளோதான். தமிழில் வந்து ஒரே ஒரு யூனிட், இங்கிலீஷில் வந்து ப்ரோஸ் மட்டும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு யூனிட். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 2 சாப்டர்ஸ் மட்டும்தான் வந்து படிக்கணும். ஸோ 6th வீக் டாபிக் வந்து இதோட வந்து முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு வந்து உங்களோட இன்னும் எதுவும் போர்ஷன்ஸ் வந்து எப்படி ஏற்றி இறக்கணுமா என்ன எதுங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். 11th பயோமேக்ஸ் போர்ஷன்ஸ் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டடி டைம் டேபிள் வேணும்னா என்னோடய ஸ்டடி டைம் டேபிள் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து எது சூட் ஆகுமோ அந்த ஸ்டடி டைம் டேபிள் சூஸ் பண்ணி இந்த வீக்லி டாஸ்க் வீடியோஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்கமிங் எக்ஸாமில் நீங்கள் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்கமிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உடனே வீடியோ கிடைக்கிறதுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். Thank you, friends.